சொத்து வரி விதிப்பில் உள்ள முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. ஈரோடு பவானி சாலையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள அன்னை சத்யா நகர் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் கொல்லம்பாளையம் எம்ஜிஆர் நகர் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் சொத்து வரி கூடுதலாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஒழுங்குமுறையின்றி ஒரே அளவுள்ள குடியிருப்புகளுக்கு முரண்பாடான வரி விதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் திரண்ட 100க்கும் மேற்பட்டோர் வரி விதிப்பை குறைக்க கோரி மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். அங்கே வரி போட்டிருக்கிறாங்க. 3 வருஷ வரியை ஒரே முட்டுக்க போட்டு மக்களை கட்ட சொல்கிறாங்க. அதனால் மக்கள்லாம் ஏழைங்க, கட்ட முடியாது. வரியை கம்மி பண்ணணும். இரண்டாவதாக கழிவுநீர் போகிறது, நல்ல தண்ணி இல்லை, குடி தண்ணி இல்லை, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க் இல்லை, ஒளி விளக்கு இல்லை, மின்சார லைட் இல்லை. அங்கெல்லாம் ஈரோடு மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள ஒரே அளவுள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு ஒரே அளவுள்ள குடியிருப்புகளுக்கு வேறுபாடான வரி விதிப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.